இந்த சின்ன பொண்ணு ஒரு தேலை பெட்டா வளர்த்துட்டு இருக்கா. அதை அப்படியே வாக்கிங் கூட்டிட்டு போலன்னு ரோட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு சில பசங்க வந்து அவளை அப்படியே டைட்டா புடிச்சுக்கிறாங்க. அவ கண்ணு முன்னாடியே அவளோட தேலை சைக்கிளை வச்சு ஏத்தி கொண்டாடுறாங்க. கடைசியா வளர்த்த பெட்டையை அவளோட கையால் அடக்கம் பண்ற நிலைமைக்கு வந்துடுறா. அதனால அவ ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகுறா. அப்படியே ஒரு சில வருஷங்கள் கழிச்சு பார்த்தா இப்ப அவ நல்லா வளர்ந்து பெரிய பொண்ணாகி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா. அவ உள்ள வரும்போது அவளோட ஃபேஸை பார்த்துட்டு எல்லாருமே பயந்து தள்ளி போற ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் நேரா வந்து ஸ்கூல்ல இருக்கிற அவளோட கபோர்டை திறக்கிறா. உள்ள பார்த்தா அவளோட தம்பியை யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்து அவளுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. அவன் கிட்ட யாரு உன்னை இந்த மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கான்னு கேட்கறா. ஆனா அந்த பையன் பயத்துல சொல்லவே மாட்டேங்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவன் கையில கட்டி இருக்கிற கயிறெல்லாம் கழட்டி விட்டுட்டு இருக்கும்போது அவன் கையை டச் பண்ணிடுறா. டச் பண்ணும்போது பார்த்தா அவன் தம்பியை யாரெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கான்னு அவன் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். அடுத்த நிமிஷமே அவ அந்த பசங்க இருக்கிற இடத்துக்கு போயிடுறா. அந்த பசங்க எங்க இருக்காங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு 2 கவர் ஃபுல்லா பிரானா மீன்களை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கா. அதை அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள போட்டுறா. அதை பார்த்து அந்த பசங்க வேகமா பின்னாடி நீந்தி போறாங்க. அந்த பிரானா மீன்க அவனை வெறி கொண்டு துரத்துது. அவங்க எப்படியோ சைட்ல நீந்தி தப்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த கேங்கோட லீடர் மட்டும் அந்த பிரானா மீன் கிட்ட மாட்டிக்கிறான். அதுவும் கடிச்சு அவனை சாவடிச்சிருது. அதை பார்த்தவ ரொம்பவே சந்தோஷப்படுறா. இவ இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவளோட அப்பா அம்மா அவளை வேற ஸ்கூல் மாத்திடுறாங்க. அங்க பார்த்தா அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு சத்தி இருக்கும்.